आपने भी महसूस किया होगा कि हमारा நீங்களும் இதை உணர்ந்திருப்பீர்கள். कितनी विविधता से நம் நாட்டில் பல்வேறு வேற்றுமைகள் உள்ளன. अनेकों भाषाएं, பல்வேறு மொழிகள், बोलियां, பல்வேறு பேச்சு வழக்குகள், விதவிதமான உணவு பழக்கங்கள் என எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரே இந்தியா, இந்தியா என்றால் கோடிக்கணக்கான சாமானிய மனிதர்களின் ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் ஒட்டுமொத்த சக்தி. आकांक्षाओं और अपेक्षाओं की सामूहिक शक्ति. जिस चीज से मुल्क को फायदा नहीं होता है, उस चीज से आकर हमको खुद को भी नुकसान होता है. वो चीज हमें समझ के हमें जो हिंदुस्तान आज सदियों के बाद एक हुआ है और एक मौका मिला है, वो घुमाना नहीं चाहिए. இந்தியாவின் வரலாற்றை பாருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் சாணக்கியர் நாட்டை ஒன்றுபடுத்த மிகுந்த முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியும் கிடைத்தது. சாணக்கியருக்கு பிறகு இந்தியாவை ஒன்றுபடுத்த வேறு யாராவது முயற்சி செய்தார்கள் என்றால் அது மிகப்பெரிய மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள்தான். அதனால் இன்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, மேற்கு எல்லையிலிருந்து கிழக்கு எல்லை வரை நாம் ஒரே சொல்லில் நமது பாரத மாதாவை நினைக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய் என்கிறோம். அத்தகைய பாரத மாதாவை நினைவுபடுத்தும் விதமாக சர்தார் பட்டேல் ஒரே பாரதத்தை உருவாக்கினார். அதை உன்னத பாரதமாக மாற்றுவது நம் எல்லோருடைய கடமை. இந்தியாவில் நமது பாதைகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான், குறிக்கோள் ஒன்றுதான். அந்த குறிக்கோள் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதுதான். एक भारत श्रेष्ठ भारत. சுற்றுலாவின் சிறப்பு முழுமையாக வேண்டுமானால் அதனை ஒரு பயணமாக, சந்திப்பாக நினைக்காமல் ஒரு மாணவனைப் போல அதனை படித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இது என்னுடைய சொந்த அனுபவம். இந்தியாவின் 500க்கும் அதிகமான மாவட்டங்களுக்கு
செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் 450க்கும் அதிகமான மாவட்டங்களில் நான் இரவு வேளையில் தங்கியிருக்கிறேன். என்னுடைய தற்போதைய பொறுப்புகளில் அந்த அனுபவம் எனக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. உங்களுக்கும் சொல்லுகிறேன், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை வார்த்தைக்காக மட்டும் சொல்லாமல் இந்த பரவலான தேசத்தில் அதனை அனுபவியுங்கள். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பது அதில் அடங்கும். எத்தனை உணவு வகைகள்! வாழ்நாளில் தினமும் ஒரு வகையான உணவை உட்கொண்டாலும் கூட ஒரே உணவு வகை மீண்டும் வர வாய்ப்பில்லை. இதற்கு பிறகு நாட்களின் நீட்சி மேலும் அதிகரிக்கிறது. குளிர்கால அறுவடையும் தொடங்குகிறது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு எனது நல்வாழ்த்துக்கள். வேற்றுமையில் ஒற்றுமை, ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வோடு நமது பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. நமது பண்டிகைகளும் இயற்கையும் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையனவாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்கிறோம். হ্যালো অক্ষিত, আর বল তোকে কেমন লাগছে এই নবোদয়াতে? আমার ভালো লাগছে দি, আপনি কেমন আছো? হ্যাঁ, আমি ভালো আছি। তো আমার তো এখন এখানটায় এসে 4 মাসই হলো। আপনি তো এখানটায় কমসে কম 2 বছর হয়ে গেছে না? তো আপনি আমাকে একটু এখানটার বারের মধ্যে কিছুটা বাতাও কি এখানটায় পড়াশোনা কেমন, খেলাধুলা কেমন? হ্যাঁ, এখানে পড়াশোনা খেলাধুলা ভালো আছে। এখানে যেমনি আমাদের পুরানো স্কুলে এমনি পড়াশোনা হতো না। এখানে মতলব সব টিচাররা ভালো আছে। এখানে আমরা না বাংলা ছড়ে না গুজরাটি ল্যাঙ্গুয়েজ भी শিখতে পারি। এখানে সব কিছু ভালো আছে। এখানে সব কিছু টাইম টু টাইম হয়। हिंदी के कुछ शब्द जैसे आप नमस्कार, नमस्कार वनक्कम, जैसे आपका निंगल एप्पटी रुंकी रहेगा, हाउ आर यू, उंगल उडल निलाई एप्पड़ी रहेगा, मतलब कि आपका स्वास्थ्य कैसा है। It's a way of connecting India through culture, language, literature and all. मलयालम मेरी मातृभाषा है, लेकिन हिंदी हमारे राष्ट्रभाषा है। इसलिए एक भारत श्रेष्ठ भारत के संबंधित मैं हिंदी के इस गाना गाया था। कसौली निवसना हो शिमले निवसना, कसौली निवसना, चंबे जाना जरूर है। एक भारत श्रेष्ठ भारत के सीधा सा मतलब जाति, प्रांत, भाषा ये सब के ऊपर हम सब एक है। शिमले दिरा है चंबा कितनी दूर हो, लैया मोहब्बता दूर दराजे, अखिया तो होया कसूर है, अखिया तो होया
सो साजन फूल गुलाब रो सूंघू घड़ी घड़ी घिर घिर आए सावन की बदरियाना हे बदरियाना हो बदरियाना घेर घेर आए सावन की बदरियाना बरसे बदरा से पानी धरती लागे धानी धानी बरसे बदरा से पानी धरती लागे धानी धानी धरती लागे धानी धानी धरती लागे धानी धानी ईल जाए जैसे नव की दुल्हनियाना हे दुल्हनियाना हो दुल्हनियाना घेर घेर आए सावन की बदरियाना। புள்ளி விவரங்களின்படி லட்சியத்தை நிர்ணயம் செய்து நம்மால் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமா? அடுத்த 2 ஆண்டுகளில் 2000, 5000, 10,000 கிராமங்களை பொது இடங்களில் மலஜலம் கழிப்பதில் இருந்து விடுவிக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான தீர்மானம் எடுக்க முடியுமா? அடுத்த 2 ஆண்டுகளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் 5000, 10,000, 15,000 கிராமங்களில் LED பல்புகள் அமைப்பதற்கான உறுதிப்பாட்டை மேற்கொள்ள முடியுமா? நண்பர்களே, இத்தகைய முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, மக்களை ஈர்ப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்கள் இதற்கான முயற்சியை மேற்கொண்டால் அதன் மூலம் லட்சக்கணக்கான விவேகானந்தர்களின் ஆற்றலெல்லாம் சேர்ந்து உங்களுடைய தீர்மானங்களை அது நிறைவேற்றும். என்னுடைய கிராமத்தில் 10,000 விவேகானந்தர் இருக்கிறார்கள். அதுபோல லட்சக்கணக்கான விவேகானந்தர்களை உங்களிடம் காண்கிறேன். உங்களுடைய செயல்கள் நிறைவேறினால் நம்முடைய சமுதாய அமைப்புகள் மேலும் வலுப்பெறும். ஒரே பாரதம், உன்னத பாரதம், திறன்மிக்க பாரதம் என்று சுவாமி விவேகானந்தரின் கனவு நிறைவேறும். कावेरी जलेस्मिन् आज पवित्र दिन है, दुर्गा का पूजा।
गंगा उत्पादन होते हैं उत्तराखंड में, समुद्र में जाते हैं वेस्ट बंगाल में। नदी का माध्यम से समाज एक साथ आते हैं। नदी समाज को वो रस्सी बना है, मिलना जुलना। ऐसा कावेरी है कर्नाटक में उत्पादन है, तमिलनाडु, पुदुचेरी और केरला सब प्रांतों को जाता है। नर्मदा उत्पादन होते हैं मध्य प्रदेश में, वो जाते हैं गुजरात। इस नदी का माध्यम से समाज भारत एक ऐसा भावना भी आते हैं, अपना जोड़ते हैं नदी। एक भारत श्रेष्ठ भारत के निर्माण की दिशा में भारत की प्राचीन ऋषि और कृषि परंपरा का अद्भुत योगदान रहा है। महर्षि अरविंद, स्वामी विवेकानंद, स्वामी रामकृष्ण परमहंस से लेकर के माता आनंदमयी से आधुनिक युग में अमृतानंदमयी तक, और वर्तमान संन्यास परंपरा को भी देखें तो नरेंद्र मोदी जी को गढ़ने में भारत के ऋषि परंपरा का भी अद्भुत योगदान है। संघ और संत, इसके बीच में नरेंद्र मोदी जी एक सुरक्षित, एक स्वाभिमानी भारत का निर्माण कर रहे हैं। तो भैया की जय। என் அன்பு நிறை நாட்டு மக்களே, புஷ்கரம், புஷ்கரலு, புஷ்கரா இந்த சொற்களை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுகிறேன். நாட்டின் பிரதானமான 12 ஆறுகளின் விழாக்கள் பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றன. ஒவ்வொரு நதிக்கான விழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும். அதாவது ஒரு நதிக்கான விழா மீண்டும் 12 ஆண்டுகள் கடந்த பின்தான் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள நதிகளுக்காக இந்த விழா எடுக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது, ஒவ்வொன்றாக நடைபெறுகிறது. 12 நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது. கும்பமேளாவை போலவே இந்த விழாவும் தேச ஒற்றுமையை வளர்க்கிறது. ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வையும் பிரதிபலிக்கிறது. ஆற்றின் முக்கியத்துவம், ஆற்றின் பெருமை, நமது வாழ்க்கையில் ஆறுகளின் முக்கியத்துவம் ஆகியவை புஷ்கரம் விழாவின் வாயிலாக வெளிப்படுகின்றன. குருநானக் தேவ் அவர்கள் தன்னுடைய உதாசி காலத்தில் கட்ச் பகுதியில் உள்ள லக்பத் குருத்வாரா சாஹிபில் தங்கினார். 2001ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்த குருத்வாரா சேதமடைந்தது. குரு சாஹிபின் ஆசீர்வாதத்தோடு இதனை என்னால் புனரமைக்க முடிந்தது. குருத்வாராவை செப்பனிடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்தின் பெருமை மற்றும் புனிதத்தன்மையை என்னால் மீட்கவும் முடிந்தது. நம் அனைவருக்கும் குரு சாஹிபின் மனப்பூர்வமான ஆசிகளும் கிடைத்தன. லக்பத் குருத்வாராவை புனரமைக்க மேற்கொண்ட முயற்சிக்காக 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பானது ஏசியா பசிபிக் ஹெரிட்டேஜ் அவார்டு என்ற விருதில் அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அளித்தார்கள்.
हमारे देश में நம் நாட்டில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் புத்த பகவானுடன் தொடர்புடைய ஏதாவது ஒரு தீர்த்த தலம் இருக்கிறது. இவற்றில் பல தலங்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தவை. இவை உலக அளவில் பல பேரை ஈர்த்த வண்ணம் உள்ளன. எனவே இந்த புனித தலங்களை பார்வையிட வருபவர்களுக்கு ஏற்ற வசதிகளை செய்து தரும் வகையில் இங்கு ஏற்பாடுகள் செய்வது அவசியமாகிறது. இந்த சிந்தனையோடு நாட்டில் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தின் மூலமாக புத்த மத சுற்றுப்பயணத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. புத்த மத சுற்றுப்பயணத்திற்காக அரசாங்கம் 360 கோடி ரூபாய்க்கும் மேலான தொகைக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இதன் வாயிலாக உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் உள்ள புத்த தலங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. आज दुनिया भर में कहीं भी இன்று உலகின் எந்த ஒரு பகுதியிலும் உள்ள ஒரு இந்தியருக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்தியா முழு வலிமையோடு அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறது. கொரோனா காலகட்டமாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானில் தற்போது நிலவும் பிரச்சனையாக இருந்தாலும், உலகம் இத்தகைய சூழ்நிலைகளை தொடர்ந்து எதிர்கொண்டுதான் இருக்கிறது. ஆபரேஷன் தேவி சக்தி மூலமாக ஆப்கானிஸ்தானில் இருந்து பெருமளவிலான நண்பர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருகிறோம். சவால்கள் பல இருக்கின்றன, நிலைமை கடினமானதுதான். ஆனால் குருக்களின் ஆசி நம்மிடம் நிலைத்திருக்கிறது. புண்ணிய குரு கிரந்த் சாஹிபின் திருவுருவத்தை தலையில் சுமந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய உலக சூழ்நிலையை பார்த்த பின்னால் நாம் நன்கு உணர்கிறோம், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பொருள் என்ன என்பதை. क्या मायने होते हैं